மக்களே, நான் டேக் பாய் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு முக்கியமான பிரமுகர், ஓகே, பிஸ்னஸ் மேக்னட், 2 பேர் ஆண்டர்பிரினரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மதுரையே கலக்கிட்டு இருக்காங்க. மதுரை மட்டும் இல்லை, இப்போ வந்து தமிழ்நாடை தாண்டி அதர் ஸ்டேட்டுன்னு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேன் இந்தியா லெவலில் போயிட்டு இப்போ வந்து பேன் வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு 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 ஆண்டர்பிரினர் அறிமுகப்படுத்த போகிறேன். அவங்க தான் மிஸ்டர் சலீம். அவங்க ஆசிக்கு இவங்க தான் நம்மளோட ஃபேமஸ் ஜிகர் தண்டாவோட டைரக்டர்ஸ் 2 பேரும். ஸோ இவங்கள பற்றின அவங்கள பற்றி நம்ம ஒரு விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. ஸோ உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுலேருந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை, இவங்க யார், இந்த எல்லாமே சொல்லுவாங்க ஆசைக்கு அந்த சலீம் அப்படின்னு 2 பேரை பற்றி பேசுறது ரொம்ப நாளாக ஒரு ஈகர் இவங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இவங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட பேர் ஆஷிக் மீரான். நான் வந்து ஒன் ஆஃப் தி மேனேஜிங் பார்ட்னர் டு மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா எல்எல்பி. ஸோ ஒரு பிரதர். என்னோட பேர் வந்து சலீம். நான் வந்து மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டோட மேனேஜிங் பார்ட்னர். இப்போ வந்து நம்ம மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டான்றது எங்கள் தாத்தா ஆரம்பித்தோட ப்ராடக்ட். ஷேக் மீரான் அவங்க ஆரம்பித்த தொழில். ஸோ அதை வந்து எங்கள் அப்பா வந்து டேக் ஓவர் பண்ணி கீழவாசலில் ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டியில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் எங்களோட கடை பேர் வந்து ஜிகர்தண்டா, பாய் ஜிகர்தண்டா மக்கள் வந்து அந்த நேரத்தில் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ காலப்போக்கில் இந்த பிராண்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த கடையில் வந்து என்ன கூட்டமாக இருக்குது, இது என்ன அது அப்படின்னு இந்த மதுரை மக்கள் எல்லாமே தேடி வந்தாங்க. ஸோ ஜிகர்தண்டா என்ன ஆச்சு, ஃபேமஸ் ஜிகர்தண்டாவாக மாறிச்சு. ஃபேமஸ்ன்ற வேர்டு வந்து நாங்கள் வச்சதில்லை, மக்கள் கொடுத்த பேர். இதுதான் இந்த பிராண்டோட ஐடென்டிட்டி. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா எல்எல்பி. ஸோ இப்போ வந்து எந்த வருஷம் இது வந்து நம்ம ஆரம்பித்தாங்க? ஸோ 1977 வந்து நம்ம ஜிகர்தண்டான்ற ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாய் ஐஸ்கிரீம்ன்ற ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு மரப்பட்டியில் வச்சு நியர்பை மஹால் ஏரியாவில் வந்து எங்கள் தாத்தா வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில், அதாவது உங்களோட நீங்கள் தலையெடுத்து எந்த வருஷம் எடுத்தீங்க? ஸோ நாங்கள் வந்து 2017 வரையும் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க கீழவாசல் கடை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். படித்து முடிச்சோன்னா நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம். நாங்கள் டேக் ஓவர் பண்ணோன்னா இப்போது கரண்ட்டாக வந்து ஒரு 400 அவுட்லெட்டுக்கு மேலே சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்தராக வந்து ஃபியூச்சரில் பேன் வேர்ல்டு ஃபுல்லாக போகிறோம். பேன் வேர்ல்டு, பேன் இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலாக வந்து உங்கள் பிராண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக எல்லா டைமும் நம்ம வந்து கேட்டுருக்கு. இப்போ வர்றதுக்கு நான் முன்னாடி கூட இப்போ நான் ஓனாக நம்ம உங்கள்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும், இப்போ நான் உங்கள் ஆஃபீஸுக்கு கீழே வரையும் கேட்டேன், நான் ஒரு ஜிகர்தண்டா சாப்பிடணும், எந்த கடை சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஃபேமஸ் தான் சாப்பிடணும். ஸோ அதோட யூனிக் ரகசியம் என்ன? யூனிக் ரகசியன்றதை சொல்ல முடியாது, கடின உழைப்பு, மக்கள் கொடுத்த பேர். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃபாதர் இருந்தப்போ ஒரு அவுட்லெட் இருந்துச்சா? எங்கள் அப்பா இருந்தப்போ ஒரு அவுட்லெட், அண்ணாநகரில் ஒரு அவுட்லெட், 2 அவுட்லெட் தான் இருந்துச்சு. 2 அவுட்லெட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இன்றைக்கி 400 அவுட்லெட் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இப்போ நார்த் இந்தியா போயிட்டோம். ஃபர்தராக ஃபியூச்சராக வந்து பேன் வேர்ல்டு, துபாய், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மலேசியா எல்லாமே போகிறோம். ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். போகிறோம். இந்த இயர் வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவோம். இந்த இயர். ஸோ அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர். தேங்க்யூ சார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம கடையை வந்து விளம்பரப்படுத்தாத யூடியூபர்ஸே கிடையாது. ஸோ நீங்களும் அதில் இருக்குன்றப்ப எங்களுக்கு ஒரு பெருமை. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து எடுத்துட்டாங்க. நம்மளோட கடையை வந்து எடுக்காத யூடியூபர்ஸ் கிடையாது, எடுக்காத செலிபிரிட்டிஸ் கிடையாது, எடுக்காத சேனல்ஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்களும் வந்து கடையை எடுத்தாச்சு. உங்களை எங்களை வந்து யாரும் எடுத்தது இல்லை. நான் அதான் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் தான் வந்திருக்காங்க. ஓகே, அது இந்த சேனலோட பெருமை. அது வந்து சாரோட ப்ரெசன்ஸ்க்காக. அதோட ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் பார்க்குறோம்ல, இதோட இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல வர விரும்புகிறேன். ஒரு சாருக்கு வந்து ஜஸ்ட் 26 இயர்ஸ், சலீம் சாருக்கு. அவங்க ஜஸ்ட் 28 இயர்ஸ், 28 29 தான், அண்டர் 30 தான். இவ்வளோ பெரிய 400 அவுட்லெட் பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. ஒரு தமிழனா அது நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெருமைப்பட விஷயம் தான். ஆக்சுவலாக அது நானுமே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இவங்களோட அம்பரலாவில் அது நம்மளும் அதில் இருக்கிறோம். அவங்க பெரிய கிளைகள் இப்போ கிளையாக உருவாகிடுச்சு. 400 பிராண்டுங்களே சாதாரண, 400 கடைகளும் சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஒரு கிளையை நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது முத்துப்பேட்டைக்கு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அந்த டேஸ்ட் வந்து யூனிக் டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ அதனால ரொம்ப பெருமை. உங்களோட ப்ராடக்ட்டை நான் எடுத்து பண்றதுக்கு பெருமை. என்ன நம்பி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த சூழ்நிலை எப்படி உருவாச்சுன்னா, இந்த பிரான்சைஸ்ன்ற கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃபோன் அவுட்லெட்ஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மள மாதிரி இன்னும் நிறைய ஆண்டர்பிரினரை நம்ம உருவாக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு. அந்த ஆண்டர்பிரினர்ன்றது ஒரு தொழில் அதிபரை உருவாக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து என்கிட்ட இன்னைக்கு ஒரு 400 ஆண்டர்பிரினர் நம்ம கம்பெனியில் வந்து ட்ராவல் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸருமே நம்மளோட கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட். கஸ்டமர் தான் அந்த டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு பிஸ்னஸ் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க. லைக் மீ. அது இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இது பெரிய விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா அது நான் 2 கடை அந்த ஹாஸ்டல்ல வச்சு என்னால் ரன் பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா அது உண்மை. எனக்கு உண்மையா நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எப்படி உங்களால பண்ண முடிச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது மக்கள் இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க மாதிரி ஒரு ஆட்களோட அந்த வளர்ச்சி தான் எங்க மாதிரி ஒரு ஆளுக்கு தான் ஒரு உத்வேகமாக இருக்குது. என்ன சார் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான் ட்ரை பண்ணி வந்தாரு. பட் அவர் ட்ரையலுக்காக முத்துப்பேட்டை பண்ணிட்டு இப்போ ஆஸ்திரேலியா வேணும்னு இங்க உட்காந்துருக்காரு. என்டையர்லி ஆஸ்திரேலியா நாங்க பண்ண போறோம்ட்டு இங்க உட்காந்துருக்காரு. கைஸ் நோ திஸ் பாயிண்ட். என்ன அப்ரூவல் கொடுத்துட்டாப்புல, அடுத்த ப்ராசஸ் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இந்த ஜிகிர்தண்டா கண்டிப்பாக வருது, நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸ்டே டியூன். எனவே அடுத்தடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ.